ரத்தம் கீழே சொட்டிட்டே இருக்குது. நான் கேட்கறேன், அம்மா இந்த மாதிரி ரத்தம் சொட்டினே இருக்கு, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்பெல்லாம் வந்து ஆடு மாடு வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். லஞ்சம் உள்ள ஓல்ஸ் போட்டு மேலே எடுத்து பார்க்காது, ஒரு வெள்ளை எடுக்கணும், சுண்டி வெள்ளை எடுக்கணும், யாரும் எடுத்துருங்க சார். ஒரு வாரம் சென்று காலை எடுக்கணும். ஏன் சார் நாங்கள் கவனிக்கல, சென்ட்ரா ஓட்ட போட்டு மேலே போயிருக்குது, அது மேலே போயிட்டே இருக்குது, காலை எடுக்கணும். கவனிப்பு கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது. போர்டு தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி போனா செத்து போயிடுவாங்க, திரும்பி ரிட்டர்ன் வர மாட்டாங்க. போனாங்கன்னா பிரசவத்துக்கு போனாலே எல்லாருமே ஆபரேஷன் பண்றாங்க. ஆபரேஷன் பண்ணாதான் டாக்டருக்கு பீஸ். ஆபரேஷன் இல்லாம நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பீஸ் கிடையாது. அதனால எல்லாருமே அறுத்துறாங்க. மாடு மேய்ச்சி போறாங்க, கியூல தான் நின்று வராங்க. இவர் ஆட்டிங் 8 மணிக்கு கூட்டிக்கு வேணா, இவர் வருவார் 8 மணி தான் கூட்டிக்கு வருவார். வந்துட்டு எல்லாம் எடுத்து போட்டு 2 வேளை சாப்பிடுவாங்க. சார் எப்படி சார் சாப்பிடுறது? அதான் சொல்றேன் இல்லையா, சும்மா எப்படி சாப்பிட்டு கேட்டது. நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ ரொம்ப அலட்சியமாக தான் இருக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலை, 1-2 ஹாஸ்பிட்டல் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். அங்கே தான் மட்டும் ஓரளவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி மோஸ்ட்லி நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி கேர்லெஸ்னஸான ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் வந்து கதறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கெலாம் என்ன, யார் காரணம், என்ன தைரியத்தில் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா, நீ விஜய் கட்சி நீ 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுகிற. நான் வந்து கட்சியை பற்றி நான் சத்தியமாக பேசவே இல்லை. எனக்கு கட்சி பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்பயுமே சொல்லிட்டேன், எந்த கட்சியுமே நான் கிடையாது. விஜய் ஃபோட்டோ வச்சா விஜய் கட்சி, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசினா நீ 200 ரூபாய் வாங்கிட்ட, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டா நீ டிஎம்கே. அந்த மாதிரி எவ்வளோ பேச்சு பேசுறீங்க. நார்மலாக ஒரு பொதுமக்கள் ஒரு கேள்வி கேட்கக்கூடாதா? நான் இவ்வளோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ அநியாயம் நடக்குது, எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையாக எதுவுமே புரியல. ஸோ உண்மையாக நிறைய ஹாஸ்பிட்டல் இப்படி தான் நடக்குது. தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த பொண்ணு பொய் சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களே போய் தெரிஞ்சுக்கோங்க. யாரும் இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ட்ரி போடுறதுக்கு ஒன்றும் காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராங்க? உங்களால் ப்ரைவேட்டில் போய் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தால் அப்போ பொதுமக்கள் நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க? ஸோ எல்லாத்துக்குமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து உண்மையிலே சொல்கிறேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிறத அங்கே கரைச்சிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சும்மா ப்ரைவேட்லேயே போயிருந்தா எவ்வளோ நாள் நம்ம அதை பார்க்க முடியும்? ஸோ ஃபீஸ் கட்டி நம்மளால் முன்னுக்கு வர முடியாது. அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயினா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு உயிரோட வருமா வரமாட்டோனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடு உண்மையில எப்போ திருந்த போதுன்னு தெரில. அந்த இவங்க பண்ணாது தப்பு இல்லை, பொதுமக்கள் பண்ணால் தப்பு அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுச்சோ என்னவோ தோணுது எனக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.